உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வாங்கம்மா. அழகு, கோயிலோட பின்வாசல் வழியா கூட்டிட்டு போப்பா. முன் வாசல் வழியா வேண்டாம். ஏன்? அதெல்லாம் உங்களை யாரும் பார்க்க மாட்டாங்களா? பார்த்தாலும் பிரச்சனை இல்ல. நீங்க வாங்க. வேண்டாம்ப்பா, பின்வாசல் வழியாவே நான் வரேன். சரி வாங்க. ओम शुक्लां वरदं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्याये सर्वविघ्नोपशान्तये। ओम गाध्ययनाय विद्महे कन्याकुमारी धीमहि तन्नो दुर्गी प्रचोदयात्। என்னப்பா இது? அந்த ஆதியை தொடணும் நினைச்சாதான் முடியலன்னு பார்த்தா அவங்க அம்மாவை கூட தொட முடியல. இன்னைக்கு கிடைச்ச மாதிரி ஒரு சான்ஸ் இனிமே கிடைக்குமான்னு தெரியலையப்பா. சத்தம் இல்லாம அந்த சாரதாவோட கதையை முடிச்சிருக்கலாம். எல்லாத்தையும் அந்த ராஸ்கல் வந்து கெடுத்துட்டான்ப்பா. வர ஆத்திரத்துக்கு ஒவ்வொரு தடவையும் நம்ம தோத்துக்கிட்டே இருக்கோம் ஸ்வேதா. பா, அந்த தர்மலிங்கத்துக்கு போன் பண்ணுங்க. எதுக்கு? அந்த ஆள் ஆரம்பிச்சத அந்த ஆளை வச்சே முடிப்போம். ம். சார் சொல்லுங்க. என்ன சார், சாரதாவை முடிச்சிட்டீங்களா? அட போயா, எல்லாம் கரெக்டா நடக்கும்போது ஓ மருமக வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டா. என்ன சார் சொல்லிட்டு இருக்கீங்க? வேற என்ன சொல்ற? என் அக்காவுக்கு ஆயுசு கெட்டிட்டு தான் சொல்லணும். ஏன் சார் அப்படின்னா அந்த ஆதி பையன் நிம்மதியா இருப்பானா? எனக்கு வேற உறுத்திக்கிட்டே இருக்குமே சார். அப்ப நீங்க தான் ஏதாவது பண்ணணும். என்ன சுவேதாமா சொல்லிட்டு இருக்கீங்க? நான் என்னத பண்ணுவேன்? காலையில நீங்க சொன்னதுதான். எங்க அத்தை கண்டிப்பா கோவிலுக்கு தான் வருவாங்க. அங்க வச்சு அவங்கள முடிச்சிருங்க. அந்த ஆதி பயலோட அம்மா என் கையில தான் சாவணும்னு இருந்தா அதை யாரால மாத்த முடியும்? அது என்னமோ தெரியலையா, என்கிட்ட இருந்ததை விட உங்ககிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் ஆதி ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தெரியுது. அதனால என்னை விட உனக்கு தான் நல்ல நேரம் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். அத வச்சுதான் சொல்றேன், நீயே என் அக்காவை கொன்று. சார், கூட பிறந்த அக்கால நீங்களே கொல்லுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு என்ன கிடைக்கு? செஞ்சு போறேன். ஏது எப்படியோ எங்களுக்கு எங்க அத்தை சாகணும். அந்த ஆதி நிம்மதி இல்லாம இருக்கணும், அவ்வளவுதான். கவலையே படாதீங்க ஸ்வேதாமா. இங்க வந்தாங்கன்னு வைங்க, இன்னைக்குதான் சாரதாம்மாவுக்கு கடைசி நாளா இருக்கும். அது ஏன் எதுக்குன்னு தெரியல, உன்னை என்னமோ எனக்கு நம்பணும்னு தோணுது. நீ சொல்றது வேற எல்லாம் நடக்குதா? எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குதியா? சார் ரொம்ப புகழாதீங்க சார். நான் நடக்கிறத மட்டும்தான் சொல்லுவேன். சரி சரி, உங்க மருமகன் கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. நான் கூட அவனை என்னமோ சாதாரணமா நினைச்சிட்டேன். அவனும் ஆதிக்கு ஈக்குவலா தான் இருக்கான். இங்க பாருங்க ஸ்வேதாமா, அவங்க ரெண்டு பேருமே எனக்கு ஒண்ணுதான். அந்த ஆதி பையன் மேல எனக்கு எம்புட்டு கோவம் இருக்கோ அதே அளவு கோவம் தான் அந்த அழகர் பையன் மேலையும் இருக்கு எனக்கு. இந்த ஆதி பையில அள வச்சு பார்க்கணும்னு நினைச்சேன்னா இந்த அழகர் பையிலையும் அள வச்சு பார்க்கணும்னு தான் நினைப்பேன். இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு கண்ணுல குத்துன ஊசி மாதிரி. அவங்கள உடைச்சு போடுற வரைக்கும் தக்காளி எனக்கு நிம்மதியே கிடையாது. அப்போ உங்ககிட்ட இருந்து நல்ல செய்தி வரும்னு நம்பலாம்ல சார்? நிச்சயமா சார். தருங்க, சாரதாவோட சாவு என் கையில தான். அதை தடுக்கிறதுக்கு அந்த அழகர் பையன் வந்தான்னு வைங்க, தக்காளி அவனையும் சேர்த்து முடிச்சு போடுறேன்.
சரியா உன் போனுக்காக நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். சார் சீக்கிரம் முடிச்சு புட்டு என்னன்னு சொல்றேன். ஒண்ணு இந்த பொண்ணோட மாமியார் வந்து தீர்த்தம் தெளிக்கணும். அப்படி இல்லன்னா வாழ்க்கையில பேரம்பேத்தி எடுத்து எல்லாத்தையும் பார்த்து முடிச்ச 10 பெரியவங்களா பார்த்து கூட்டிட்டு வாங்க. அவங்க ஆசீர்வாதம் பண்ணா சரியா இருக்கும். அவ்வளவுதானே, நான் போய் கூட்டு வரேன். தம்பி, மாமியார் இல்லன்னா பேரம்பேத்தி எடுத்தவங்க தான் வந்து செய்யணும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்க பாட்டி இருக்காங்கல்ல, இன்னும் என்ன 10 பேர், இன்னும் 9 தானே, இருங்க ஒரு 10 நிமிஷம் கூட்டு வந்துடுறேன். இதுக்கு தான் என் பேராண்டி வேணும்னு சொல்றது. இப்ப பாருங்க, வந்த உடனே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. அம்மா, பேரம்பேத்தி எடுத்த 10 பேரை கூட்டிட்டு வர்றது சாதாரண விஷயம் இல்ல. இருங்க, முதல்ல கூட்டிட்டு வரட்டும், அப்புறம் பார்க்கலாம். ஐயோ ஐரே, போயிருக்கிறது என்னோட புருஷன். இப்ப எப்படி கூட்டிட்டு வராருன்னு மட்டும் பாருங்க. சாரி பாரதி, அம்மா கண்டிப்பா வருவாங்கன்னு நினைச்சேன். பரவாயில்லைங்க, அவங்க வந்திருந்தா ஒரே ஒரு பாட்டியோட ஆசீர்வாதம் தான் கிடைச்சிருக்கும். ஆனா இப்ப நம்ம குழந்தைக்கு நிறைய பாட்டியோட ஆசீர்வாதம் கிடைக்க போதில்ல, அதுல எனக்கு சந்தோஷம்தான். என்னாச்சுப்பா, ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்களா? எப்படி ஆரம்பிப்பாங்க? இந்த விழா வச்சதை நீங்க வந்து கலந்துக்கணும்னா நீங்க இல்லாம எப்படி ஆரம்பிப்பாங்க? நான் வந்தா திரும்ப பிரச்சனை தான் வரும்பா. ஒரே ஒரு தடவை யோசிச்சு பாருங்க, எனக்காக யோசிச்சு சொல்லுங்க. நான் நிறைய யோசிச்சிட்டேன்பா. திரும்பவும் நான் அங்க வர்றது நல்லதில்ல. எனக்கு ஆதிய மட்டும் ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு போனா மட்டும் போதும். அவனுக்கு தெரியாம பார்த்துட்டு போறதா இருந்தா கூட போதும். அதுக்கு ஏதாவது வழி இருந்தா மட்டும் சொல்லுப்பா. இல்லனா நான் இப்படியே கிளம்பி போயிடுறேன். என்ன பேசுறீங்க? ஆதி உங்க பையன், அவனை ஏங்க நீங்க திருட்டு தண்டமா பாக்கணும்? என்னப்பா பண்றது? என் விதி எனக்கு இப்படி எல்லாம் நடக்கணும்னு இருக்கு. அதை மாத்தவா முடியும்? ஆனா ஒண்ணுப்பா, எதிரிக்கு கூட என்ன மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.